வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும், அதாவது கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லாமல் கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே கண் பார்வை திறன் மங்கலான மாதிரி இருக்குன்னா இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். நமக்கு முன்னாடியே இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருங்க. அதனால நம்ம ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும். அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குங்க. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்கும். இது உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்துங்க. இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அது போல தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு. ஸோ பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு, கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்து மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குங்க. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம 10 15 பாதாம் பருப்பு இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க அளவுகளில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லது நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் நீங்கள் தோலை நீக்கி கொண்டு எடுத்தாலுமே உங்களுடைய கண் பார்வை திறனை பாதாம் பருப்பு கூர்மைப்படுத்தும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கேரட் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து தான் இந்த விட்டமின் இ. அதனால கேரட்டை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்குங்க. இதுதான் விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்முடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் எடுத்துக்கொள்ளும் போது குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம்ன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேலட் மாதிரி பச்சையாக சாப்பிட்றது அல்லது ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் அவதிப்படுறீங்கன்னு தோணுச்சுன்னா ஜூஸாக குடிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் எப்போதுமே அதிகமாக ஜூஸாக எடுத்துக்கிறது, பச்சையாக எடுத்துக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் கேரட்டை கூடுமான வரைக்கும் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க. அப்போ கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல் சேதமடத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி இருக்குங்களா. ஸோ இதை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகள் அதை ஆட் பண்ணணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடி சாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும். இதே நம்ம கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எல்லா வகையான கீரைகளுமே நம்ம மாற்றி சாப்பிடும் போது இந்த பச்சை இலை காய்கறிகள் எல்லாமே கண் பார்வை திறனை அந்த 60 வயதிலுமே நமக்கு கூர்மை பெற வைக்கும். நீங்கள் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு பழங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் என்ன வகையான பழங்கள் எடுத்துக்கலாம்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை 60 வயதிற்கு மேற்பட்ட
மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் இது எல்லாத்துலையுமே கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுதுங்க. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால் நீங்கள் இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னா அதுக்கு முன்னுரிமை சிட்ரஸ் பழங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்குங்க. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு முழு தானியங்களை தினமும் கூட உணவுகளில் சேர்த்து எடுத்துக்கலாம். இதன் மூலம் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். 60 வயதிலுமே உங்களுடைய உடலையும் பலம் பெற வைக்கிறதுக்கு, கண் பார்வையும் பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முழு தானியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. இது இந்த வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு காரணம் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இது கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்ற மீன்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையுமே மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மீன்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அதன் மூலமாக செரிமான மண்டலம் உங்களுக்கு பாதிக்கப்படாத அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வாரத்தில் 2 தடவை அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்காம, ஏன்னா நீங்கள் அதிக எண்ணெய் சேர்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண் பார்வை திறன் கூர்மைப்படுத்தப்படும். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கண் பார்வை மேம்படுத்துறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீரில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் எடுத்துக்கணும். ஆம்லேட், ஆஃப் ஆயில் சாப்பிட்றது, பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் அந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த முட்டைகளை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க. முட்டை குழம்புகளில் கூட அவித்த முட்டைகளை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. இப்போ முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுங்க. இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையுமே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால சுழற்சி அடிப்படையில் நீங்கள் தினமும் ஒரு முட்டை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபுவழி உள்ளிட்ட காரணிகள் இருக்கும். ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் நம்மளுடைய கண்களை பலவீனப்படுத்தும். அதுவும் வயதானவர்களுக்கெல்லாம் கண் பார்வை திறன் கூர்மையாக இல்லாமல் போகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அந்த 60 வயதிலுமே உங்களுடைய இந்த கண்களுக்கு கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இருக்காது. 60 வயதிலுமே கண் பார்வை திறனை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.